கம் இருக்கட்டும் ஆண்டி, நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். கம் உட்காருப்பா, உட்கார். பூஜா. ஓ ஹாய். ஹலோ. ஸ்வரூபன். ஆண்டி என்னை பத்தி நிறைய சொல்லியிருப்பாங்களே. இல்லையே, எதுவும் சொல்லல. அது வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டோட சன்னு மட்டும்தான் சொன்னேன். பட் உன்னை பத்தி மற்ற டீட்டெயில்ஸ்லாம் சஸ்பென்ஸ்ல இருக்கட்டும் தான் சொல்லல. அது சரி, உங்களுக்கே என்னை பத்தி ஒன்றும் தெரியாதா ஆண்டி? நீங்க என்ன சொல்ல முடியும்? ஆமா, உங்களுக்கு ஒரு குட்டி அருள் செல்வன் இருக்கிறதா சொன்னாங்களே. குழந்தை தூங்குது. ஓ, அது ஜெயஸ்ரீ, பூஜாவோட சித்தி. ஓ ஹாய். வணக்கம். சாப்பிட வாங்க, எல்லாம் ரெடியா இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை இருக்கு. இங்க மேல வைக்கலாமா ஆண்டி? ஷூர் ஷூர். தேங்க்யூ. அடையாளம் தெரியுதா ஆண்டி? என் அம்மா. டெய்லி காலையில் ஏஞ்ச உடனே இவங்க மூஞ்சில தான் முழிப்பேன். ரொம்ப நல்ல பழக்கம்ப்பா. ஆண்டி, இதில் 2 புடவை இருக்கு. ஒன்று உங்களுக்கு, இன்னொன்று இது பூஜாக்கு. அம்மா கொடுத்து விட்டாங்க. ஓ, ஹவ் ஸ்வீட் ஆஃப் ஹர். நீங்களே கொடுத்துறீங்களேப்பா? பூஜா ப்ளீஸ். அத்தை, நீங்க தான் இந்த வீட்டுக்கு மூத்தவங்க, பெரியவங்க, நீங்களே வாங்கிக்கோங்க. ஏம்மா, புடவை தானேம்மா, வாங்கிக்கம்மா. ஆண்டி, என்னதான் இருந்தாலும் நான் ஒரு ஸ்ட்ரேஞ்சர். என்கிட்ட புடவை வாங்கிக்க கூச்சப்படுவாங்கல்ல. நீங்களே வாங்கிக்கோங்க ஆண்டி. நாட் பேட். எல்லார் மனசையும் சட்டுப்புட்டுன்னு புரிஞ்சுக்கிற பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு இது ஒரு முக்கியமான குவாலிஃபிகேஷன். தேங்க்யூ ஆண்டி. தம்பி, நான் ஒன்று கேட்குறேன், மிஸ்டேக் பண்ணிக்கூடாது. சொல்லுங்க. உங்க அம்மா ஃபோட்டோ பார்க்கும்போது பை மிஸ்டேக் ஜஸ்ட் எதிர்ச்சியா ஒரு புடவை பார்த்தேன். அது எனக்கு ஆண்டி. உனக்கா? நீ புடவை கட்டுவியா? ஆண்டி, நான் கொஞ்சம் அம்மா செல்லம் ஆண்டி. அம்மா புடவையை போத்திட்டு தான் ராத்திரியில் தூங்குவேன். இல்லைன்னா எனக்கு தூக்கமே வராது ஆண்டி. ஐ எம் சாரிப்பா. பரவாயில்ல ஆண்டி, நீங்கள் அப்படி சொன்னதும் பூஜா சிரிச்சாங்க. அது போதும் எனக்கு. நான் வரும்போது ரொம்ப டென்ஷனாகவே இருந்தாங்க. வந்து கொஞ்ச நேரத்தில் இந்த சந்தோஷத்தையாவது கொடுக்க முடிஞ்சுதே. ஐ எம் ஸோ ஹாப்பி ஆண்டி. ஐயோ இல்ல சார், நான் ஏதோ டென்ஷன்ல இருந்தேன். நீங்க நீங்க வீட்டுக்கு வந்ததுல ரொம்ப சந்தோஷம் சார். என்னப்பா பாக்குற? இல்ல, இங்க வேற யாரோ ஒரு சார் இருக்கிற மாதிரி தெரியுது. இல்ல சார், நான் உங்களை தான் சார்னு சொன்னேன். ஓ, ஐ எம் ராம். நீங்க இனிமேல் என்ன ராம்னே கூப்பிடலாம். என்ன ராமா? உன் பேர் ஸ்வரூபன் இல்ல? இப்ப நான் ராம்னா சொன்னேன் ஆண்டி. புது ஊருக்கு வந்துட்டு உன் பேர் மாத்திட்டியா? அது வந்து ஆண்டி, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன ராம்னு செல்லமா கூப்பிடுவாங்க. அதனால தான் அப்படி சொல்லிட்டேன் ஆண்டி. இல்ல இல்ல, நான் உங்களை ஸ்வரூபன்னே கூப்பிடுறேன். சரி தம்பி, எல்லாரும் சாப்பிட வாங்க. வாங்க வாங்க. தம்பி, நீ எதுக்கு வந்திருக்கன்னு பூஜாவுக்கு தெரியாது. கொஞ்சம் அவள்கிட்ட பார்த்து நடந்துக்கப்பா. இதுதான் என்னோட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட். கவலையே படாதீங்க ஆண்டி. பூஜாவை பார்த்ததுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. கல்யாணம்னு ஒன்று பண்ணா பூஜாவை தான் பண்ணுவேன். கவலையே படாதீங்க. ஓ, வெரி ஹாப்பிப்பா. கடவுளுக்கு நன்றி. உனக்கும் நன்றிப்பா. இனிமேல் நான் பூஜாவை தான் கரெக்ட் பண்ணணும். என்னது? ஐ மீன், பூஜா மனசுல இடம் பிடிக்கணும்னு சொன்னேன் ஆண்டி. அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வேணும்ப்பா. அது ஒண்ணுதான் என் பிரார்த்தனை. அதுக்கு தானே வந்திருக்கேன் ஆண்டி. இப்ப பூஜா என்ன சொரூபன்னு கூப்பிடுறா. கூடிய சீக்கிரத்துல அவளை நான் செல்லமா ராமன் கூப்பிட வைக்கிறேன். கவலையே படாதீங்க. வெரி குட். உன்னுடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. ஆனா எனக்கு ஒரு டவுட்டு. என்ன டவுட் ஆண்டி? யூஸ்வலா ஸ்வரூபன்னு ஒரு பேர் வச்சா ஒன்று ரூபன்னு கூப்பிடுவாங்க, இல்லை ரூப் இல்லை ஸ்வரூப் அப்படின்னு கூப்பிடுவாங்க. சம்பந்தமே இல்லாம ராம்னு ஒரு
செல்ல பேரு அதான் புரியல. அதாவது ஆண்டி, உங்களுக்கும் எனக்கும் இதனால் வரைக்கும் ஏதாவது சம்மந்தம் இருந்துச்சா? இல்ல. இப்ப சம்பந்தம் வரல. அப்படிதான் ஆண்டி இதுவும் சம்பந்தம் இல்லாத மாதிரி தான் இருக்கும், ஆனா இருக்கு. ஆண்டி எனக்கு ரொம்ப பசிக்குதா ஆண்டி, கொஞ்சம் டைனிங் டேபிள்ல மீட் பண்ணுவோமா? வா, செம்ம டயர்டு. புரிஞ்ச மாதிரியும் இருக்கு, புரியாத மாதிரியும் இருக்கு. ராம சொரூபன்கிறான். எந்த பேரா இருந்தா என்ன? இவனுக்கு பூஜாவை பிடிச்சு போச்சு, பாதி கிணறு தாண்டிடுச்சு. பூஜாவுக்கு இவனை பிடிக்கணும். அம்மா சாப்பிட வாங்க. இது வந்துட்டேப்பா. டாக்டர். வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, ஒரு நிமிஷம் இருமா. டாக்டர், ரிஜிஸ்டர்ல நோட் பண்ணிக்கோங்க. அந்த 18 நம்பர் வார்டு பேஷண்ட் கிட்ட காசு வாங்குறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. எப்படியோ ஒரு வழியா பில் கட்டிட்டாங்க. திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸ், இங்க வா. என்ன? இவங்களோட பேரு இளவரசி. உன்னோட அக்கவுண்ட் செக்ஷன்ல தான் போட்டிருக்கேன். ஹாய், நைஸ் டு மீட் யூ. உங்க புடவை ரொம்ப சூப்பரா இருக்கு இளவரசி. தேங்க்ஸ். இவ பேரு நந்தினி. இந்த ஹாஸ்பிட்டல்ல பாதி ஆம்பளைங்க டிஸ்சார்ஜ் ஆகாம இருக்கிறதுக்கு காரணமே இவதான். டாக்டர், உன் அழக சொன்னேன்டி. இளவரசி, நந்தினி ஒரு கலர்ஃபுல் கேரக்டர்மா. ரொம்ப ஜாலியான டைப். அதே சமயம் நல்ல சின்சியர் ஒர்க்கர். செய்யற வேலையில படு வேகமா இருப்பா. கால்ல சக்கரம் கட்டிக்கிட்டு பறப்பா. அதனால நான் மட்டும் இவள திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸ்ன்னு தான் கூப்பிடுவேன். நான் ஆபரேஷன் தியேட்டருக்கு போறேன். நந்தினி, இளவரசியை கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப்ஸ் எல்லாரையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைமா. இளவரசி, இன்னைக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ டாக்டர். இளவரசி, இந்த ஹாஸ்பிட்டல் ஸ்டார்ட் பண்ணி 8 வருஷம் ஆச்சு. 300 பெட் இருக்கு, 20 டாக்டர்ஸ் இருக்காங்க, 30 நர்ஸ் இருக்காங்க, 25 வார்ட் பாய் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம 3 ஆபரேஷன் தியேட்டர், 1 ICU, லேப் இருக்கு. அதுக்கப்புறம் எக்கோ கார்டியோகிராம், எண்டோஸ்கோபி, பிசியோதெரபி, ECG, எக்ஸ்ரே, இந்த மாதிரி எல்லா வசதிகளும் இருக்கு. நம்ம வேலை என்னன்னா பேஷண்ட் கிட்ட காசு வாங்குறது தான். அதாவது காசு, பணம், துட்டு, மணி. அட்வான்ஸ ஒழுங்கா கட்டுறாங்களா, அப்பப்ப பில் பாக்கி வைக்காம செட்டில் பண்றாங்களா, அது எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒழுங்கா ஃபீஸ் கட்டலன்னா பெரிய பெரிய ஊசியா போடணும். டிசென்ட்ரி போக மருந்து கொடுக்கணும். ஆமா, நான் இவ்ளோ ஜோக் அடிக்கிறேன், உங்களுக்கு சிரிக்கவே தெரியாதா? சச்சே, இல்ல. பின்னையே உம்மன் இருக்கீங்க. நல்லா சிரிக்கணும். ஏன்னா எங்க வார்டுல எப்ப பார்த்தாலும் அழுக, சோகம், டிராஜடி தான். அதனால நாம காமெடி செஞ்சாதான் கஷ்டப்படுற பேஷண்ட் கண்ணீர் வத்தி மனசு லேசாகும். வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும், இல்லனா பேஷண்ட்க்கு நோய் விட்டு போகாது. இளவரசி, நான் ஏன் இந்த நர்ஸ் வேலைக்கு வந்தேன் தெரியுமா? எனக்கு ஊசினா ரொம்ப பயம். வேற யாரும் எனக்கு ஊசி போட்டுற கூடாதுன்னு தான் நானே ஹாஸ்பிட்டல் வந்து எல்லாருக்கும் ஊசி போட்டுட்டு இருக்கேன். சரி, இந்த ஹாஸ்பிட்டல் உனக்கு பிடிச்சிருக்கா? இந்த ஹாஸ்பிட்டலை விட நீங்க பேசுறதும் பழகுறதும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்ஸ் இளவரசி. சரி வா, இங்க இருக்க மத்த ஸ்டாஃப்ஸ் எல்லாம் உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். அதெல்லாம் பாத்துக்கலாங்க. தங்கம், என்ன இன்னைக்கு ஸ்பெஷல்? தோசை ஊத்துறமா? எப்ப பாரு தோசை இட்லி போர் அடிச்சு போச்சுப்பா. நீங்க தள்ளுங்க. இன்னைக்கு என் புருஷன் எனக்காக ஸ்பெஷல் ஆம்லெட் போட்டு கொடுப்பாரு. அவ்வளவுதானே, பண்ணிட்டா போச்சு. அந்த முட்டையை கொடு. வாவ், பாருடா, ஒரு முட்டையில 2 கரு. உங்க ராசி எப்படிதானா?
உங்களுக்கு கலக்கி ஊத்த தெரியுமாயா? கலக்கியா? கலக்கியா? அப்படின்னா ரொம்ப கலக்காம ஊத்தணும், அதான் கலக்கி. ஓ நானே இங்க கலங்கி போயிருக்கேன். எனக்கு கலக்கிலாம் ஊத்த தெரியாது. அதுல இளவரசி தான் எக்ஸ்பர்ட். இளவரசி பாவங்க. இப்ப என்ன பண்றாங்களோ? மகா, இப்ப எதுக்கு அவளை பத்தி பேச்சு? நான் தெரியாம வாய் தவறே சொல்லிட்டேன். மனசுல அந்த நினைப்பு இல்லைன்னா வாயில எப்படிங்க அந்த வார்த்தை வரும்? நீங்க ஏன் கூட இருந்தாலும் உங்க நினைப்பு அங்கதான் இருக்கு. அது எனக்கு புரியாம ஒண்ணும் இல்ல. இளவரசிய இந்த நேரத்துல தான் நல்லபடியா பாத்துக்கணும். கூலிக்காக வேலை செய்யறவங்க குழந்தைய எப்படிங்க பத்திரமா பாத்துக்குவாங்க? ஏன் தங்கம்? ஆமாமா, ரொம்ப சரியா சொன்னீங்க. ஆமா தங்கம், அன்னைக்கு நீங்க உங்களுக்கு யாரோ தங்கச்சின்னு ஒருத்தி உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு போனீங்களே, அவங்க பேர் என்ன? சரோஜாமா. சரோஜா. அவங்க என்ன பண்றாங்க? அது பாவமா, வேலை இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. என்கிட்ட கூட வேலை கேட்டுச்சு. நான் தான் உங்களை கஷ்டப்படுத்த வேண்டாமேன்னு உங்ககிட்ட ஒன்றும் சொல்லல. ஓகே, அந்த சரோஜாவை நாளைக்கு கூட்டிட்டு வாங்க. அவங்க எப்படி உங்கள மாதிரி தானே? அதுக்கு நான் பொறுப்புமா. சரி, நாளையில இருந்து அவங்க போய் இளவரசி குழந்தைய பாத்துக்கிட்டோம். சரிம்மா. என்னங்க சந்தோஷமா? சந்தோஷம். முகத்துல ஒரு வெளிச்சத்தையும் காணுமே. இளவரசி நல்லா இருக்கணும்னு என்னை விட நீதான் ரொம்ப அக்கறை எடுத்துக்கிற. ஆனா அவ உன்னைத்தான் ரொம்ப தப்பா புரிஞ்சிட்டு இருக்கா. அபிப்பிராயங்கிறது கை கடிகாரம் மாதிரி. அவங்களுக்கு கடிகாரம் காட்டுற நேரம் தான் கரெக்ட்னு அவங்க நினைப்பாங்க. அவங்க தப்ப அவங்களாவே திருத்திக்கிட்டாதான் உண்டு. நம்ம கடமையை நாம செய்வோம். இப்போ நீங்க உங்க கடமையை செய்யுங்க. ரொம்ப கரெக்ட். ஒழுங்கா ஆம்லெட் போட்டு உங்க பொண்டாட்டிக்கு நீங்க எடுத்துட்டு வரணும். ஓகே. தங்கம், என்னம்மா? இவங்க ஆம்லெட் போட்ட உடனே நீங்க 2 முட்டை தோசை போட்டு எடுத்துட்டு வரணும். சரிம்மா. தங்கம், பிளேட் எடுத்துட்டு வா. என்னடா இங்க பாரு, இங்க பாரு. ஜெயஸ்ரீ, ஆமா, டிஃபன் ரெடிமா. அது இருக்கட்டும். சொரூபன் சாப்பிட்டாரா? இல்லம்மா. என்னது? சொரூபன், எஸ் ஆண்டி. சொரூபன். தோ வரேன். ஐயோ அத்தை, கருப்பு கோட்டு வக்கீல் மேடம், மிஸ்ஸஸ் தமிழரசி மேடம். என்னம்மா என் மருமகளே? சாரி, என் மகளே. என் பேரு பூஜா, நான் உங்க மருமக அப்படின்னு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. இவன் உங்க பேர பிள்ளையாம், பேரு அருள் செல்வன். பட்டுக்குட்டி, நாங்க 2 பேரும் உங்க எதிரில தான் குத்து கல்லாட்டும் உக்காந்துட்டு இருக்கோம். எப்பவும் எங்களை பார்த்து சாப்பிட்டீங்களா அப்படின்னு முதல்ல கேப்பீங்க. இப்ப எங்க 2 பேரையும் மறந்துட்டு நேத்து வந்த அந்த ஆளை சாப்பிட்டியான்னு கேக்குறீங்க. இது உங்களுக்கே நல்லா இருக்கா? ஏய், அந்த ஆள் இந்த ஆள்லாம் பேசக்கூடாதுரி. என் டியரஸ்ட் ஃப்ரெண்டோட பிள்ளை. அது மட்டும் இல்ல, இந்த வீட்டுக்கு வந்திருக்கிற கெஸ்ட். அழகா சொரூபன் அவங்க அம்மா பேர் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த பேரை சொல்லி கூப்பிடு. நான் இதுக்கு அந்த பேரை சொல்லணும்? அப்படிலாம் பேசக்கூடாது பூஜா. அதிதி தேவோ பவன் சொல்லுவாங்க. அதாவது விருந்தாளிகள் கடவுளுக்கு சமம், அவங்கள மதிச்சு நடக்கணும்னு சொல்லுவாங்க. ஆமாமா. குட் மார்னிங் ஆண்டி. குட் மார்னிங். டிஃபன் சாப்பிட வாங்க சொரூபன். தோ வந்துட்டேன் ஆண்டி. அப்புறம் தம்பி, டிஃபன் சாப்பிட்டுட்டு என் கூட கோர்ட்டுக்கு வாங்க. கோர்ட்டா? பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆக போறீங்க. இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறேன் என் கலீக்ஸ்ட. மேபி யூ கேன் டிஸ்கஸ் சம் திங்ஸ். ஏதாவது கேசஸ்ல உங்க பாயிண்ட்ஸ் கொடுக்கலாமே. வாட் டு யூ சே? தோ வரேன் ஆண்டி, தோ வந்துடுறேன். ஷூ போட்டு வந்துடுறேன் ஆண்டி. குயிக்கா வாங்க. சரிங்க ஆண்டி. என்னது இது? திடீர்னு நம்மள கோர்ட்டுக்கு வர சொல்றாங்க. கோர்ட் கேஸ்க்கு சம்பந்தமே இல்லாத ஆள் நானு. லா பத்தி கேட்டா என்ன பண்றது? மாட்டிப்போமே. என்ன பண்ணலாம்?
சாரி ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டேன். ஐயோ அம்மா அப்படிங்க ஜெயஸ்ரீ இங்க வாங்க. என்னப்பா என்னாச்சு வரக்கூடாதா? ஐயோ பிடிங்க பிடிங்க ஜெயஸ்ரீ பிடிங்க. மெதுவா பாத்து மெதுவா மெதுவா பாத்து பாத்து மெதுவா பார்த்து கூட்டிட்டு வாங்க. மெதுவா மெதுவா. ஐயோ உட்காருங்க. ஐயோ ரொம்ப வலிக்குது. உட்காருவீங்க. சேர் போடுங்க ஜெயஸ்ரீ சேர் போடுங்க. உட்காருங்க. கேர்ஃபுல் கேர்ஃபுல் கேர்ஃபுல். ஐயோ ஏன்பா இவ்ளோ வேகமா ஓடி வந்த? என்னப்பா? இல்ல ஆண்டி, ஷூ போட்டு இப்படி படிக்கட்டுல வர்றது பழக்கம் தான் ஆண்டி. எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்குமா ஸ்வரூபன்? கால் ஏதாவது உடைஞ்சிருந்தா இடியட் மாதிரி பிஹேவ் பண்றீங்க. எதுக்கு இப்படி தேவையில்லாம ரிஸ்க் எடுக்கிறீங்க? இல்ல ஒரு அக்கறையில தான் சொன்னேன். ஐம் சாரி. நோ ரொம்ப தேங்க்ஸ் உங்க அக்கறைக்கு. நீங்க இடியட்னு சொன்னது கூட எனக்கு இனிப்பா தான் இருந்தது பூஜா. இதுக்காக இன்னொரு தடவை படிக்கட்டு ஏறி இறங்கி கீழே விழுந்தலான் இருக்கு பூஜா. ஐயோ ஐயோ என்ன பிள்ளைப்பா நீ? முடியல ஆண்டி. இப்படி எல்லாம் விளையாடாத. ரொம்ப வலிக்குது. ஒண்ணு கடக்க ஒண்ணு ஆச்சுன்னா உங்க அம்மாவுக்கு யார் பதில் சொல்றது? முடியல ஆண்டி. ரொம்ப வலிக்குது ஆண்டி. ஐயோ, முதல்ல அந்த ஷூவை கழட்டி போடு. கழட்டி போடு. தாங்க முடியல. என்னப்பா இது? ஒரு நிமிஷத்துல எப்படி பதற அடிச்சிட்ட? கால் சுளுக்கிருச்சு நினைக்கிறேன் ஆண்டி. வலிக்குது ஆண்டி. சுளுக்குதானா இல்ல ஏதாவது பிராக்சர் ஏதாவது? இந்த காலத்துல ஹேர்லைன் கிராக்னாலே பெரிய சீரியஸ் விஷயம்ப்பா. நீ முதல்ல டாக்டர்ட்ட போ. அம்மா கால்ல எதுவும் வீக்கா இருக்கிற மாதிரி தெரியலம்மா. நீ பெரிய மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல படிச்சவ. சும்மா ரெடி. ஆண்டி சின்ன சுளுக்கா தான் இருக்கும் ஆண்டி. ஆயின்மெண்ட் போட்டா சரியாயிடும். நம்ம கிளம்பலாம் ஆண்டி. நான் நொண்டிட்டாத கோர்ட்டுக்கு வரேன். இதெல்லாம் வேண்டாம்ப்பா. நீ நல்லா ரெஸ்ட் எடு. கோர்ட்டு வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், அப்புறம் பார்த்துக்கலாம். இதைத்தானே நான் எதிர்பார்த்தேன். என்னது? இல்லை ஆண்டி, ஐ மீன் நம்ம எடுத்து வாதாடுற கேஸ் எவ்வளோ வேணாலும் நோண்டலாம் ஆண்டி. ஆனால் கேஸ் வாதாடுற வக்கீல் நோண்டக்கூடாதுல்ல. பூஜா என்ன சிரிப்பு? வக்கீல் தொழில் பத்தி யாராவது ஏதாவது கிண்டல் பண்ணா உடனே சிரிப்பியா? உன் மாமியார் வக்கீலு, உன் மாமனார் வக்கீல், ஞாபகம் வச்சுக்க. சொரூபன் அப்படிலாம் பேசக்கூடாதுப்பா. இந்த தொழில் நீயும் பண்ண போறல்ல? இல்லை ஆண்டி, சும்மா தமாஷுக்கு தான் சொன்னேன் ஆண்டி. சாப்பிட்டு போங்க ஸ்வரூபன். ஓகே ஆண்டி. ஒன்று கவனிச்சிங்களா? பூஜாவை நான் 2வது தடவை சிரிக்க வச்சிருக்கேன் ஆண்டி. அதெல்லாம் சந்தோஷம் தான்ப்பா. இருந்தாலும் என்ன பார்த்து இந்த கண்ணடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. ஒரு நிமிஷம் நான் அப்படியே கதி கலங்கி போயிட்டேன். சாரி ஆண்டி, இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன் ஆண்டி. ரிமெம்பர் தட். சாப்பிட்டு ரெஸ்ட் எடுப்பா. பார்த்துக்கம்மா. சரிங்க ஆண்டி. நீங்கள் கிளம்புங்க ஆண்டி. பூஜாவை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன். என்ன பார்க்குறீங்க? டிஃபன் எடுத்து வைக்கிறது. பயப்படாம வா. இது நம்ம வீடு மாதிரி. இவங்க தான் எஜமானி அம்மா. வணக்கம் சொல்லு. வணக்கம். இங்க பாரு, இவர்தான் ஐயா. இவருக்கு வணக்கம் சொல்லு. வணக்கம் ஐயா. வணக்கம். யார் இவங்க? இவதாங்க என் தங்கச்சி. பேரு சரோஜா. தங்கச்சின்னு சொல்றீங்க? உங்க சாயல் இல்லையே. தூரத்து உறவுமா. கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் ஆகல. இன்னும் ஆகல? இனிமேல ஆகாதுமா. உங்ககிட்ட சொல்றதுக்கு என்னம்மா? யாரையோ லவ் பண்ணிட்டு ஊரை விட்டு ஓடிட்டா. அவன் இவ கூட சந்தோஷமா இருந்துட்டு அவனும் ஊரை விட்டு ஓடிட்டான். அதுக்கப்புறம் இவ கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. ஆம்பளைங்க மேல அவ்வளவு வெறுப்பா? இல்லம்மா, அந்த ஆள் மேல எனக்கு அவ்வளவு நம்பிக்கை. என்னைக்காவது ஒரு நாள் திரும்பி வருவாரு. வந்தா சந்தோஷம். சரி சரோஜா, சொல்லுங்கம்மா. நீ எனக்காக ஒரு வேலை செய்யணும். அதுக்காக தானே வந்திருக்கேன். அது இல்ல, இது நீ நினைக்கிற மாதிரி சாதாரணமான வேலை இல்ல. ரொம்ப சேலஞ்சிங்கான வேலை. இதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேலண்டும் இருக்கணும். அக்கா சொல்லுச்சு. அக்கா சொன்னது இருக்கட்டும், நான் சில விஷயங்களை உன்கிட்ட சொல்லணும். மகா, என்னது அது?
நீங்க இன்னும் குளிக்கலையா? இல்ல மகா, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு குளிச்சுக்கிறேன். என்னங்க ஆட்டோ சவுண்ட் கேக்குது. உங்க ஃப்ரெண்ட் வந்துட்டாரான்னு பாருங்க. சரி. நீங்க போய் காஃபி போடுங்க. சரிம்மா. நீ வா. அம்மா சுப்பிரமணி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். வாங்க. மேல வா. உட்காருமா. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். சரோஜா, என்னம்மா? நான் இப்ப சொல்ல போறத கவனமா கேளு. சரி, ஓகே, கீழே போலாம். தேங்க்ஸுங்க. குடிமா. வாங்க கணேஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இதுதான் என் சம்சாரம் ராணி. ஹலோ. உட்காருங்க. என்னன்னு தெரியல, எதுவும் சொல்லாம என்னை இங்க கூட்டிட்டு வந்துட்டாரு. சொல்றேன். நேத்து நீங்க இளவரசி வீட்டுக்கு போய் அவங்களோட குழந்தைகளை பாத்துக்கிட்டீங்க இல்லையா? ஆமா. அந்த அனுபவம் எப்படி இருந்தது? இளவரசி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ராஜலட்சுமி என்னோட நல்லா ஒட்டிக்கிட்டா. அதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க ஏன் அப்படி கேக்குறீங்க? ஒன்றும் இல்லை. இனிமே இளவரசி குழந்தைய இவங்க தான் பார்த்துக்க போறாங்க. இவங்க உங்க சொந்தக்கார பொண்ணுன்னு சொல்லி அங்க இவங்களை சேர்த்து விடணும். ஆனா இவங்க யாருன்னு எனக்கு தெரியாதே. நான் சொல்றேன், இவங்க பேரு சரோஜா. உங்க தூரத்து உறவு. அவ்வளவு தெரிஞ்சா போதும். இளவரசி கேள்வி கேட்டா கேக்குற நிலைமையில அவங்க இல்ல. குழந்தைங்களை பாத்துக்கிறதுக்கு ஒரு நம்பிக்கையான ஆளு கிடைச்சா அதுவே போதும் அவங்களுக்கு. ஆனா உங்களுக்கா நான் எதுக்கு இதை செய்யணும்?